ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கேள்வி நேரம். என்ன பகுதி? எஸ்ரா. படிச்சதுக்கு எத்தனை பேர் வாசித்துருக்கீங்க? வாசித்துருக்கீங்க, வெரி குட். சரி, இப்போது கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுங்கள், பரிசுகள் வாங்கி செல்லலாம். சரி. எஸ்ரா 10 அதிகாரம் தான், எல்லாம் படிச்சு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கேள்வி நேரத்தில் கடன் சொல்லுவோம். எவ்வளோ மழை வந்தாலும் ஆண்டவர் அற்புதமாக இன்றைக்கி இந்த மீட்டிங் நடத்த வச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று சொன்ன ராஜா யார்? கோரேஸ். சரிதான். சரி, அடுத்த கேள்விக்கு ஆன்சர் வலது பக்கம் பண்ணணும். சரிதான், ரைட் சைடு மட்டும் தான் பண்ணணும். கோரேஸ் ராஜா காலத்தில் யூதாவின் அதிபதி, அதாவது யூத ஜனங்கள்லாம் அடிமைகளாக பாபிலோனில் இருக்கிறாங்க. யூதா ஜனங்களுக்குன்னு ஒரு அதிபதி இருக்கிறார், அவர் சேஸ்பாத்சார் அவர் பேர். அந்த நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணார், எருசலேம் தேவாலயத்தில் உள்ள வெள்ளி பொன் பனிமுட்டுகளெல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டார், தன்னுடைய கோயிலில் வச்சுட்டார் பாபிலோனில். இந்த கோரேஸ் ராஜா என்ன அதெல்லாம் எடுத்து திருப்பி கொடுக்குறார். அப்படி திருப்பி கொடுக்கும்போது அவர் திருப்பி கொடுத்த பொன் தட்டுக்கள், தங்க தட்டுகள், பொன் தட்டுக்கள் எத்தனை? 30. சரி, அடுத்த கேள்வி. திருப்பி கொடுக்குறாங்க சில பொருட்கள்லாம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஆலயத்தை எருசலேமில் திரும்ப கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கட்டினவங்க யாரெல்லாம்? 2 பேர். அந்த கட்டும்போது முன்னால் இருந்து செய்வாங்க இல்லையா அந்த வேலையை, அது 2 பேர் யார்? அதில் ஒருத்தர் பேர் நான் சொல்லிடுறேன், 5 எழுத்து. நான் சொல்லிடுறேன், அந்த ஒருத்தர் பேர் 5 எழுத்து. அந்த 5 எழுத்தில் கடைசி 3 எழுத்து ஒரு கோபுரத்தை குறிக்கும். சரிதான், 5 எழுத்து அவருடைய பெயர், கடைசி 3 எழுத்து ஒரு கோபுரத்தை குறிக்கும். லெஃப்ட் சைடா ரைட் சைடா மறந்துட்டேன், லெஃப்ட் சைடு தான். செருபாபேல். யெசுவா. சரி, ரைட். சரி, இந்த ஆலயத்தை கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டும் பொழுது சில தீர்க்கதரிசிகள் அவங்கள இப்போ ரைட் சைடு சொல்லணும், சரிதானா, உற்சாகப்படுத்துகிற மாதிரி தீர்க்கதரிசி சொன்னாங்க 2 பேர். அதுக்குள்ள அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள ஆகாய் சகரியா. கரெக்ட், நல்லா படிச்சிருக்கீங்க. சரி, இப்போ லெஃப்ட் சைடு. எஸ்ராவின் தகப்பனார் பெயர் என்ன? செராயா. சரி, நீங்க செசரியா பட்டணத்துக்கு போயிட்டீங்களா அதுக்குள்ள? செராயா. சரி, இப்போ ரைட் சைடு. சரிதானா. எஸ்ரா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? எந்த கோத்திரம், எந்த குடும்பம்? இல்லை இல்லை இல்லை, உட்காருங்க. நீங்க சொல்லுங்க. ஆரோன் குடும்பம். ஆரோன் குடும்பம்னு எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். தெரியாதா? ஆரோன் யூதா கோத்திரத்திலே வராரு. ஆரோன் குடும்பம்னு எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம் தான். சரி, யாரும் ஆன்சர் பண்ணலை. ரைட். அடுத்தால ஒரு ராஜா எஸ்ராவுக்கு ஒரு நிருபம் எழுதுறார். அந்த நிருபத்தில் உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறார். உத்தம வேத பாரகன்கிற வார்த்தை. அந்த எந்த ராஜா? கரெக்ட், அர்தசஷ்டா. நேபுகாத்நேச்சர் காலத்தில் எருசலேம் தேவாலயத்தை எரிச்சிட்டாங்க. இப்போ ரைட் சைடில் ஆன்சர் பண்ணுறீங்க. எரிச்சிட்டாங்க, திரும்ப கட்டுறாங்க. திரும்ப கட்டும்போது கேதுரு மரங்களை கொண்டு வந்தாங்க. எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? சரி, லீபனோன். சரி, அந்த எரிக்கப்பட்ட ஆலயமானது எந்த ராஜாவின் காலத்திலே மீண்டுமாக கட்டி முடிக்கப்பட்டது? இங்கே லெஃப்ட் சைடு. எந்த ராஜாவின் காலத்தில்? எந்த ராஜானா எந்த பாபிலோனிய ராஜாவின் காலத்தை கேட்குறேன். அப்போ எருசலேமில் ராஜா கிடையாது. அர்தசஷ்டா. தரியும். கரெக்ட், அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதாவது எஸ்ராவில் முதல்ல 6 அதிகாரம் கோரேஸ் ராஜாவை பற்றிலாம் வருது. அப்புறம் அந்த ஆலயத்தை கட்டுகிற காரியங்கள், கட்டி முடிக்கிற காரியங்கள்லாம் வருது. 7வது அதிகாரத்தில் இருந்தால் எஸ்ராவுடைய ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. அந்த கடைசி 4 அதிகாரம் தான். சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு திரும்பி வராங்க. அங்கே சிறையிருப்பில் இருந்தவங்க எருசலேமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வராங்க. அப்படி திரும்பி வரும்பொழுது எஸ்ரா கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. அப்படி பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்த மக்கள் எஸ்ரா கூட வரும்பொழுது ஒரு நதி அண்டையில் எஸ்ரா உபவாசத்தை கூறினார். எந்த நதி? அகாவா.
சரி, அகாவாங்கிறது கரெக்ட். நீங்கள் அகா சரி இருக்கட்டும். ரைட். எஸ்ரா தன்னுடைய வஸ்திரத்தையும் தன்னுடைய சால்வையையும் கிழித்து கொண்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு எஸ்ராவில் 9ஆம் அதிகாரத்தில். அதுக்கு காரணம் என்ன? சரி, அந்நிய ஜனங்களை விவாகம் பண்ணதுனால. சரி, இப்போ இடது பக்கம் தானே? அது எஸ்ரா தன்னுடைய வஸ்திரங்கள் கிழித்த பிறகு என்ன செய்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களை இவர் அறிக்கை பண்ணுறார். இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்ச பாவங்களுக்காக என்ன செய்கிறார்? இவர் பாவ அறிக்கை ஜெபம் பண்ணுறார். பாவ அறிக்கை ஜெபம் செய்து எருசலேம் தேவாலயத்துக்கு முன்பாக விழுந்து கிடக்கார். இப்போ எல்லா மக்களும் கூட்டிட்டாங்க அவரை சுற்றி. அப்போ அவரை எழுந்திரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். எழுந்திரும்னு சொல்லி இந்த காரியத்தை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் பேர் என்ன? அவர் எழுந்திருக்க சொன்னவர் பேர் என்ன? 10ஆம் அதிகாரத்தில் வருது. புக் திறக்க வேண்டாம், யாரும் திறக்கக்கூடாது. விழுந்து கிடக்கும்போது அவரை எழுந்திரும், இந்த காரியத்தில் இன்னும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொன்னது யார்? செக்கனியா. கரெக்ட். இந்த இடம் ஓரளவு படிச்சிருக்கீங்க. ஒரு பெரிய சரோஜா சிஸ்டர். அவங்க 5 மார்க் ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிரைஸ் 2 பேருக்கு. நம்ம தேவதாசன் சார் ஒன்று, இன்னொன்று சாமுவேல் சார். சரி, கர்த்தர் சித்தமானால் அடுத்த மாதம் என்ன வரும்? எஸ்ராவுக்கு அடுத்த எல்லாம் என்ன வரும்? நெகேமியா எல்லாரும் படிச்சுட்டு வாங்க. சரிதானா? ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். அந்த உற்சாகம் எல்லோரும் படிச்சுட்டு வாங்க. என்ன சரியா? என்ன பகுதி? நெகேமியா. மறந்துடாதீங்க. இந்த பகுதியை உங்கள் நோட்டீஸில் கூட போட்டு விடுவோம். நோட்டீஸ் எத்தனை பேர் வாசித்தீங்க? கிடைக்கலையா? ஏமங்கலத்துக்குள்ள கிட்டத்தட்ட 100 நோட்டீஸு உங்கள் ஐயா சபை ஊழியிட்ட கொடுத்துட்டு வரேன் மாதம். டேபிள் எதுவும் வைக்காங்களா? தெரியலையா? சரி சரி, நான் உங்களுக்கு சித்தம்னாலும் உங்களுக்கு நேரில் கொண்டு கொடுக்குறேன். என்ன உங்கள் வீடு எதில் இருக்குது? ஏமங்கலம். சரி சரி, உங்கள் நம்பர் கொடுத்துருக்கீங்களா? நான் பேசிவிட்டு உங்களுக்கு நேரில் கொடுக்குறேன். சரி, கொஞ்சம் பேரே நேரிலே பார்த்து கொடுப்போம். இனி மொத்தம் கொடுத்து அவங்க சுருட்டி வச்சுக்கிட்டுறாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த மழையின் மத்தியிலும் கூட உங்களை அழைத்து வந்தது கூட்டத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆமாம், ஓராண்டு காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம் முடிச்சுக்கிறோம். 12 மாதம் எந்த தடையும் இல்லாதபடி கர்த்தர் நடத்திருக்கிறார். எந்த குறையும் வைக்கவில்லை. எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரை வந்தாலும் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். அநேகர் ஜெப குறிப்புக்கு நம்முடைய அவங்க கொடுத்த ஜெப குறிப்புக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆகவே நாம் இங்கே ஜெபிக்கிற ஜெபம், தனிமையில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எந்த மழை வந்தாலும் நடத்தணும் அப்படிங்கிறது என்னென்னா, மழை வேணும்னு தான் நம்ம கேட்குறோம். மழை இல்லை, இந்த பகுதியெல்லாம் மழை இல்லைன்னு சொல்கிறோம். அதனால் மழைக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அதுக்காண்டு கேட்டு எல்லா குளங்களையும் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். அந்த ஒரு ஜெபம் மாத்திரமல்ல, நம்ம கிராமங்களுக்காக, திருச்சபைகளுக்காக, எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களால் முடிந்தவரை மற்றவர்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க? அழைத்து வாருங்கள். சொல்லுங்கள், இந்த மாதிரி தெரியப்படுத்துங்க. கர்த்தர் ஏவினால் அவர்கள் என்ன செய்வாங்க? கொடுத்து வருவாங்க. சரி, இந்த நாளில் இவ்வளோ கூட வருவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனாலும் கூட கர்த்தருடைய கிருபையினால உங்களை அழைத்து வந்திருக்கிறாங்க. நம்ம இன்னும் போராடி நம்ம ஜெபிப்போம். உங்களுடைய ஜெபங்களில் ஆண்டவரே இந்த கூட்டத்திற்கு ஏராளமான ஜனங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அழைத்து வருவார். ஹல்லேலூயா. ஆமாம், தூர இடங்கள்லேருந்து பாருங்கள், அவங்க
பெருவிளைஞ்சிலிருந்து சிறுவிளைஞ்சிலிருந்து பஸ் ஏறிட்டாங்க. எப்பவும் வேன் அனுப்பவே வேண்டாம், நாங்கள் பஸ்ஸிலே வந்துடுறோம் அப்படின்னு வந்துவிட்டாங்க. அதுமாரி பாருங்கள், எத்தனை பேர் வந்தாலும் நம்ம அந்த கூட்டத்தை நடத்திடணும்னு சொல்லி அவங்க நினச்சிட்டாங்க. 3 பேரும் பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போது அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம ஜனங்கள் என்ன செய்யலை, யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சரி வாராங்க, மாதத்தோறும் வாராங்க, நம்ம எத்தனை இங்கே வர்றாங்க, கிட்டத்தட்ட 35-40 பேர்கிட்ட இருக்காங்க, ரெகுலராக வரக்கூடியவங்க பேர் இருக்குது. அப்போ அவங்க நம்ம எல்லாருக்கும் இந்த தகவல் கொடுக்குறோம். சரி மெனக்கிட்டு அங்கேருந்து செய்கிறாங்க, வராங்க, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சிலருக்கு இல்லை, அந்த வாஞ்சை வர மாட்டாங்க. ஆகவே அவர்களுக்கு அதில் அந்த வாஞ்சையை கொடுக்கும்படியாக நாம் தளத்தில் வைத்துக்கொள்வோம். கர்த்தர் வந்திருக்க ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். இப்பொழுது அருமையான சகோதரர் ஓவன் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க நமக்கு செய்தி கொடுக்க போகிறாங்க. கடந்த வருஷம் இதே மாதத்தில் வந்தாங்க. அதுதான் யாரோ கடந்த மாதம் தவறாமல் வந்துன்னு சொன்னவங்க கை தூக்குங்க. ஒவ்வொரு எல்லா மாதமும் வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. நீங்கள் வந்துருக்கீங்க, வேறு ஆள் வரலையோ? சரி, இவங்க வந்துருக்கு ஞாபகம் இருக்கா? வந்தது ஞாபகம் இருக்கா? சரி, கடந்த மாதத்தில் அவங்க இதே மாதத்தில் வந்தாங்க. வரும்போது நான் மருத்துவமனையில் இருந்தேன், நான் வர முடியலை. ஆனால் எனக்காக எல்லாம் வந்தவங்க எல்லோரும் நினச்சிட்டாங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல சுகத்தோடு மறு மாதம் வந்து இதை அட்டன் பண்ணுங்க சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். தொடர்ந்து இதுவரையிலையும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தர் நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் மறுபடியுமாக நான் அந்த செய்தியை இதில் யூடியூப்பில் பார்த்தேன் வழி அவங்கள நேரில் பார்க்கல, மற்றவர்கள் நேரில் பார்த்துருக்கிறேன். அந்த செய்தி கொடுக்கவும் நான் இங்கே இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் வந்து மத்தியில் செய்தி கொடுக்கவும் அதை கேட்கிறதுக்கான சிலாக்கியத்தை அடிமைக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் மீண்டுமாக அவர்களை அழைத்து வந்து இந்த இடத்துல செய்தி கொடுக்க முடியாத சிலாக்கியத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். அவர்கள் கூட வந்திருக்கிற அருமையான சகோதரர் எப்பொழுதும் தவறாமல் வந்து கொண்டிருக்கிற பிரவீன் சார் அவர்கள், இன்னுமாய் ஜெபனிஸ்ட் ஜான்பால் அவர்களை நான் நன்றியோடு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். செய்தி கொடுக்க போகிற தாசரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அவர்கள் இப்பொழுது நமக்கு மத்தியிலே செய்தி கொடுப்பார்கள்.